அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். கேட்குறாங்க சில பேர், அவங்களுக்கும் கொடுங்க. கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுங்க. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிப்பவர்களுக்கும் கொடுங்கள். தேவை இருக்கும், ஆனா யாசிக்க மாட்டாங்க, அவங்கள முகவரி பார்த்து கொடுங்கள். கேட்டாலே கொடுக்கறது இல்லை, கேட்டாலே கொடுக்க மனசும் வர்றது இல்லை. கேட்காம இருந்து அவரை தேடிக்கொண்டு கொடுக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிட்டா நம்மை விட பாக்கியமான மனிதர்கள் யாரும் இல்லை. கேட்காதவர்களை பார்த்து தேடி கொடுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஏன்? கொடுக்கிற இடத்தில் உனக்கு கிடைப்பது பகரம் மாத்திரம் அல்ல, கொடுக்க வைத்த அல்லாஹ்வே கிடைக்க. காத்தமுன் நபியின் சொன்ன ஒரு வார்த்தை, அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதப ரப்பு. அல்லாஹ் உன் மேலே எங்கேயாவது கோவப்பட்டிருக்கிறானா? உனக்கு வருத்தப்படுற மாதிரி நீ அல்லாஹ்வுடைய வருத்தத்துக்கு ஆளாயிட்டாயா? அல்லாஹ்வுடைய வருத்தத்துக்கு ஆளாயிட்டோம், அல்லாஹ் கோபப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை செய்துட்டோம். இப்போ அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கணும். என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கணும். ஏன்னா அவன் கோபத்துக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. இருள் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை தந்துரான அல்லாஹ் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூராவில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இருள் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்தை சந்தித்த கூட்டத்தில் எங்கள் ஆக்கிறாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைக்க வேண்டுமா? என்னுடைய சின்னம் சிறிய சில செயல்கள், பெண்ணம் சிறிய பெரிய செயல்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கிடும், நமக்கே தெரியாது. அந்த கோபத்தை அணைத்தால் நீ நிம்மதி பெறுவாய். அந்த கோபத்தை எப்போ அணைக்க முடியும்? அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதப ரப்பு. நீ கொஞ்சம் ஒருவரை பார்த்து அவர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்ட, உணவை கொடுத்துட்ட, கொஞ்சம் தர்மம் கொடுத்துட்ட, அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே தடிஞ்சு. நீ அல்லாஹ்வை கோபப்படுத்துறது பயங்கரமான காரியம். அதை தணிப்பதற்கு உன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டாரா, அல்லாஹ்வுடைய கோபம் தணிஞ்சிடும். அல்லாஹ் சொல்வானா, என் அடியான் ஒருத்தர் கஷ்டப்பட்டான், இவரு கொண்டு காசை கொடுத்துட்டார், அந்த அடியான் சந்தோஷமாயிட்டான், எனவே இவரை நான் கோபத்தை நீக்கி இவரை நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். ஒன்று அல்லாஹ் சந்தோஷமா எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை அது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். இங்கேயே சொர்க்கம். ஒரு அழகிய வாழ்க்கைக்கு நான் தயாராக வேண்டும். உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன், நாளுக்கு நாள் நான் வளர வேண்டும். உடலால் வளர்வதைப் போல, வாழ்வால் உடையுறுவதைப் போல என் உள்ளத்தாலும் வளர வேண்டும், எண்ணத்தாலும் வளர வேண்டும், மார்க்க சிந்தனையில் வளர வேண்டும், அல்லாஹ்வின் தொடர்பில் வளர வேண்டும், ஹபீபு நாயகத்தின் அருமையான சுன்னத்தில் வளர வேண்டும். போதுங்கிற எண்ணம் என் மார்க்க வளர்ச்சியில் எப்போதுமே வரக்கூடாது. கடைசி வரையிலும் வளர வேண்டும் என்ற எண்ணமே உயர்ந்திருக்க வேண்டும். அது சஹாபிகளின் வாழ்க்கை, வலிமார்களின் வாழ்க்கை, சூஃபிகளின் வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். நான் அல்லாஹ்வை அடைய வேண்டுமா? அன்னலாரை விட்டு விட்டு நான் அல்லாஹ்வை அடைய முடியாது. மையுத்து ரசூல் அவகதாத்தா, அல்லாஹ் என் ரசூலுக்கு வழிபட்டால் தான் நான் கிடைப்பேன் என்றான் அல்லாஹ். என்ன நீ அடையணுமா? என் ஹபீபை பிடினா. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு அழகிய வாழ்க்கையை தருவானாக, சீரிய எண்ணங்களை தருவானாக, விசாலமான உள்ளத்தை தருவானாக. அவன் பொருந்தி கொண்ட வாழ்க்கைக்கு நம்மை தேர்ந்தெடுப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானா.